அடுத்தது புல்லட் சைன்ஸ். ஆர்டர் லிஸ்ட் நமக்கு வந்து உனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால அங்க கூட கொண்டு போகணும். ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கியா? HTML படிச்சா? ஆர்டர் லிஸ்ட்னா வரிசையா வரும் 1 2 3 ABCD. சரியா? அன்ஆர்டர் லிஸ்ட்னா ஏதாவது ஒரு சிம்பிளை பேஸ் பண்ணி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பார்த்துக்கோங்க. இதை கிளிக் பண்றேன். இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் பேஸ் தான். சரியா? ஸோ புல்லட் சைன்ஸ் நம்ம எந்த சைன் தேவையோ அந்த சைன் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சைன்ஸ் வரும். இதுல ஏதாவது வரிசை நீங்க படுத்த முடியுமா? இந்த சைன்ல முடியாது. ஏன்னா சிம்பிள்ஸை பேஸ் பண்ணி வரும். ஸோ இதுல எந்த சிம்பிள் வேணாலும் நீங்க என்ன பண்ணிடலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 1 2 3 ரோமன் 1 2 3 ஏபிசி ஸ்மால் ஏபிசி. சரி, இது நமக்கு ஃபாண்ட் அந்த இது இருக்கிறதுனால நமக்கு கேப்ஸ்ல காணும். சோ இது வந்து ஒரு வரிசையா வருது. அதனாலதான் இதை வந்து என்ன சொல்லுவோம், ஆர்டர் லிஸ்ட். சரியா? சோ இந்த மாதிரி புல்லட் சைன்ஸ் நம்ம இதுல என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு லிஸ்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தமிழ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட். சரியா? இந்த தமிழுக்குள்ள என்ன போர்ஷன் வரும், கிராமர் வரும். அடுத்தது அதே மாதிரி இங்கிலீஷ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுல என்னதான் வரும், சேம். சோ இப்ப இந்த லிஸ்டுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன், நான் இன்னொரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஒரு லிஸ்ட் வந்து தமிழ் இங்கிலீஷ்ங்கிறது ஒரு வகையான லிஸ்ட். அதுக்குள்ள கிராமர் வருது, போயம் வருது, கோர்ஸ் வருது, அது ஒரு லிஸ்ட். இந்த கிராமருக்குள்ள கிராமருக்குள்ள டென்ஸ். இங்கிலீஷ்ல வர முடியாது, தமிழ்ல போடுறேன். தமிழ்ல டென்ஸ் எல்லாம் உண்டு இல்ல. சரியா? சோ அதே மாதிரி போயத்துல என்ன வரும், திருக்குறள். மூதுரை. அடுத்தது போஸ்ட்ல என்ன வரும், உரைநடை பகுதியில் என்ன வரும், பாண்டியனும் தமிழ் மகன் திருநள்ளிராமன். வருமா? சரி, ஒண்ணு போதும். சரி, ஓகே. இப்ப பார்த்தா கிராமருக்குள்ளேயே என்ன இருக்கு, எனக்கு சப்லிஸ்ட் இருக்கு. இதை வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த லிஸ்ட்ல போட்டேன். இப்ப என்ன வருது, 1 போட்டு 1 2 அது வந்து இங்கிலீஷ் தமிழ். சரியா? சோ அடுத்தது ரோமன் லெட்டர் 1 2. இதுல வந்து கிராமர், போயம், போஸ். இங்க வந்து கிராமர், போயம், போஸ் இருக்கு. அடுத்தது வந்து ஏபிசிடின்னு ஆரம்பிக்குது. டென்ஸ், வெர்ப்ஸ், திருக்குறள். இன்னும் இதுக்குள்ள நம்ம எழுதுனால இதுக்குள்ள நமக்கு என்ன வரும், சரி. அடுத்தது என்ன அப்படின்னா இண்டென்ட். சரியா? சோ இண்டென்ட்னா என்னது, ஸ்பேஸ் விடுறது. இது வந்து இண்டென்ட் வந்து நம்ம கூட்டுறதுக்கு, இது வந்து கம்மி பண்றது. ஓகே? மறுபடியும் ஆப்பிள் ஆரம்பிச்சு இப்ப என்னன்னா, இது வந்து ஒரு ஆர்டர் இல்லாம இருக்கு. அப்படிதானே?
ஃபர்ஸ்ட் ஆப்பிள் இருக்கு, அடுத்தது ஆரஞ்சு, அடுத்தது பனானா. ஓகே, ஆனா ஆக்சுவலா இது வந்துட்டு கரெக்டான வரிசையில இருக்கா? இல்ல, ஆக்சுவலா ஏக்கு அடுத்து பி தானே வரணும். ஸோ இந்த ஏ டு இசட் நான் கொடுத்தேன் அப்படின்னா பேராகிராஃப் அசெண்டிங் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன மாறிடும். ஸோ இதுக்குதான் இந்த ஷார்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். சரியா? ஸோ அடுத்தது அலைன்மெண்ட் ஆப்ஷன். இது எவ்வளவுமே என்னது அலைன்மெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது லெஃப்ட் அலைன்மெண்ட். லெஃப்ட் சைடு நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து அல்லது ஒரு பேராகிராஃப் கொடுக்குறோம் அப்படின்னா அதை லெஃப்ட்ல அலைன் பண்ணுறோம், லெஃப்ட்ல நேரா. சரியா? ஸோ இப்போ நமக்கு இருக்கிறது லெஃப்ட் அலைன்மெண்ட்ல தான் இருக்குது. அடுத்தது ரைட்ல நேரா, ரைட் அலைன்மெண்ட். ரைட் அலைன்மெண்ட் ரைட்ல வந்துருச்சா? ஸோ அடுத்தது சென்டர் அலைன்மெண்ட். சென்டர்ல நேரா, நடுவுல நேரா. ஓகே, ஸோ இதெல்லாம் போக நம்ம ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்கு. சரியா? ஸோ அதனால லெஃப்ட்ல மட்டும் என்ன இருக்கு, நேரா இருக்கு. இப்ப ஜஸ்டிஃபை எலிமெண்ட் கொடுக்குறேன் பாருங்க, ரெண்டு சைடும் ஈவனா வரும். ஜஸ்டிஃபைனா ஜஸ்டிஃபை ஈக்குவல். சரியா? சோ ரெண்டு பக்கமும் நமக்கு என்ன வரும், சமமா வரும். இதெல்லாம் சராசரி வரும். சோ அடுத்தது லைன் ஸ்பேஸ். லைன் ஸ்பேஸ்னா என்னது, லைன்னா என்னது ஃபர்ஸ்ட்? ஒன்று டைப் பண்ணிட்டே போறோம்னா அடுத்த லைன்ல கண்டினியூ ஆகும், அப்படிதானே? சோ ஒரு லைன் வந்து அடுத்த லைன் கண்டினியூ ஆகும். சோ இந்த ரெண்டு லைனுக்கு இடைப்பட்ட கேப் வந்து நம்ம கூட்டுறதுதான் லைன் ஸ்பேஸ். ரெண்டு லைனுக்கு இடையில நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகே, சோ இப்போ வந்து நான் 2.5 லைன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? சோ கம்மியா கொடுத்தாங்க, கம்மியாகும். சோ அடுத்தது ஒரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? சோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம என்ன நம்மளோட செல் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் அந்த இது வந்து அப்ளை ஆகும். சரியா? சோ இதை வந்து ஷேடிங் சொல்லுவோம். பேக்ரவுண்ட் ஷேடிங் கிடையாது. இது பேக்ரவுண்ட் அப்படின்னா நமக்கு இங்க ஃபுல்லாவே வந்துடும். இது வந்து பேக்ரவுண்ட் கலர். சரியா? சோ இது வந்துட்டு ஷேடிங் சொல்லுவாங்க. இதுல ஏன் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னா, நம்ம இந்த டெக்ஸ்ட் இப்ப நார்மலா தான் வச்சிருக்கோம். சரியா? சோ ஒரு என்ன சொல்றது, ஒரு செக்ஷனா நம்ம கொண்டு வரலாம். ஒரு செக்ஷனா நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துருச்சா கலர். சோ இது அவ்வளவுதான் ஒரு செக்ஷன். நான் இவ்வளவு செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடமும் அந்த கலர் வருது. ஆனா இதை கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகாது, அந்த மாதிரி வராது. இப்ப அதை மட்டும் நான் சூஸ் பண்றேன் மட்டும்தான் அப்ளை ஆகும். ஓகே, சோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சரியா? சோ அடுத்தது பார்டர் ஆப்ஷன். பார்டர் வந்துட்டு நம்ம படிக்கும்போது, டேபிள் படிக்கும்போது நமக்கு. சரியா? சோ இதெல்லாமே ஸ்டைல். நம்ம டெம்ப்ளேட்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபாண்டோட சைஸ், அதோட கலர்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு தேவைப்பட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா சும்மா நீங்க கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். அவ்வளவுதான். தேவையில்லை, நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் எல்லாமே இதுல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர் நான் ஒன்று சேஞ்ச் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வச்சிருக்கிற கலர்ல அந்த கலர் இருக்காது, அதனால நம்ம வேற கலர் இருக்கு. ஸோ இந்த கலர் கொடுத்தாங்க, எனக்கு அந்த கலர் இருக்கும். ஸோ அந்த கலர் இல்லாததுனால நமக்கு என்ன ஆகுது. ஸோ அடுத்தது ஃபைண்ட். ஃபைண்ட்னா என்ன மீனிங், கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல வந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டு, இல்லைன்னா ஒரு டிஜிட்டல்ங்கிற வேர்டு, இல்லைன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிற வேர்டு இங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுவோம்.
ஸோ ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு அது மட்டும் ப்ளூ கலர்ல சரி. ஸோ வேற செக் பண்ணனா வேற இல்லை. ஓகே, ஸோ அது மட்டும் தான். ஸோ அதை மட்டும் காமிக்கும். அடுத்தது வேற இல்லை அப்படிங்கிறது காமிக்கும். இதே இது வந்து நம்ம கம்ப்யூட்டருங்கிற வேலை செக் பண்ணி வைப்போம். ஓகே, ஸோ ஆனால் இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா என்னால கீழே போகுது. இங்கே ஒன்று இருக்குது மேலே வராது காரணம் இங்க நம்ம செலக்ட் பண்ணி வச்சதுனால அதுல இருந்து கீழே மாறும். ஓகே, ஸோ அடுத்தது என்ன இருக்கு, அடுத்தது என்ன இருக்கு, என்ன இருக்கு, அடுத்தது என்ன இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது மேலே போய் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இதான் என்னது ஃபைண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ். சரியா, இப்போ ரீப்ளேஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்டை எனக்கு வேற நேம்ல சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், இந்த ரீப்ளேஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ ஃபைண்ட் வாட் அப்படின்னா என்ன, எதை கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு அப்படிங்கறத கேட்குது. சரியா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அஸ் யூஷுவல் நம்ம ஃபைண்ட் என்ன கொடுத்தோமோ அந்த நேம் வந்து நம்ம சர்ச் பண்ணணும். சர்ச் பண்றதுக்கான நேம் கொடுக்கணும். சரியா, ஸோ ரீப்ளேஸ் வாட், எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும்னு கேட்குது. ஸோ இப்போ கம்ப்யூட்டர்லாம் எனக்கு என்ன பண்ணா மொபைல் அப்படிங்கிறத மாற்றணும். சரியா, ஸோ கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், மொபைலுங்கிறத மாற்றணும். இதுல ரீப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கு, ரீப்ளேஸ் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கு. ரீப்ளேஸை கிளிக் பண்ணீங்கன்னா கரண்டா செலக்ட் ஆகிருக்கிறது மட்டும் மாறிக்கிட்டே வரும். இதுல மொபைல்ஸ் மாறிச்சா இந்த இடத்துல மாறும். ஸோ அடுத்த இந்த இடத்துல வந்துச்சு. இப்போ ரீப்ளேஸ் கிளிக் பண்ணா இது மாறும். பட் ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தோம்னா எங்கெங்க இருக்கோ எல்லாமே மாறி. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே என்ன மாறி. சரியா, ஸோ அடுத்தது செலக்ட் ஆப்ஷன். சரியா, செலக்ட் ஆல் கொடுத்தோம்னா எல்லாமே நமக்கு என்ன ஆயிரும், செலக்ட் ஆயிரும். ஸோ செலக்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தோம்னா ஏதாவது ஆப்ஜெக்ட் வச்சிருந்தா அது மட்டும் செலக்ட் ஆகும். சரியா, ஆப்ஜெக்ட் எதுவும் இல்லை, நம்ம ஆப்ஜெக்ட் போட்டு அதை பத்தி பார்ப்போம். சரியா, ஸோ செலக்ட் டெக்ஸ்ட் வித் சிமிலர் ஃபார்மட்னா இந்த டெக்ஸ்டோட ஃபார்மட்டுக்கு இதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அது மட்டும் செலக்ட் ஆகும். இதுவெல்லாம் ஒரே ஃபார்மட் தானே, ஒரே ஸ்டைல் தானே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அது அவ்வளோ செலக்ட் ஆகும். சரி, இதை தள்ளி நம்ம வேற ஏதாவது ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிருந்தோம்னா நமக்கு இது என்ன செலக்ட் ஆகாது. இதுக்கு இங்கே ஃபார்மேட் என்ன வித்தியாசம், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஃபார்மேட் யூஸ் பண்ணோம்னா அது மட்டும் செலக்ட் ஆகாது. சிமிலர் ஃபார்மேட் எல்லாமே செலக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ ஒரு பெரிய டாக்குமெண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம், உள்ள உள்ள கண்டென்ட் எல்லாம் வந்து 12 13 சைஸ் கொடுப்போம், ஏன்னா 14 சைஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஹெட்டிங்ஸ் எல்லாம் வந்து அதை விட 2 சைஸ் ஃபாண்ட் சைஸ் கூட கொடுப்போம். இப்போ ஹெட்டிங்கை மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நான் செலக்ட் சிமிலர் ஃபார்மேட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆயிரும், 14 ஃபாண்ட் சைஸ் இதுல எல்லாம் இருக்கும் அது அவ்வளோ, ஏன்னா எல்லாமே எல்லா ஹெட்டிங்கும் ஒரே ஃபார்மேட்ல தான் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் எனக்கு செலக்ட் ஆகும். எக்ஸ்ட்ரா ஏதாவது செலக்ட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் தப்பு பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அவ்வளவுதான் என்னது ஹோம்ல உள்ள